வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் ஸ்டாலின் காலில் விழுந்த விஜய், கரையேற்றிய கூட்டணி கட்சிகள், எத்தனை நாள் நீடிக்கும் விஜய் ஆட்சி? ஏன் இப்படிலாம் சொல்றேன்னு நீங்க கேட்பீங்க. பொறாமை என்று கூட சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆனா பொறாமையில பேசுறேன்னா, யதார்த்தத்தை பேசுறேன்னா அப்படின்றத நீங்க வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவைக்கா பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை பெறலை. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 118 இருந்தால் கிட்டவா இல்லை வந்து தொலைக்காத. 118க்கு முன்பாக நான் பதவி பிரமாணம் செய்தி வச்சேன்னு வச்சுங்களேன். திமுக கிட்டேருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள், அதிமுக கிட்டேருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவாச்சுன்னா கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கான். லாட்டரி சீட்டை விற்று மக்களை ஏமாற்றி, ஸோ அந்த பணத்தை வச்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவேன். குதிரை பேரம் தான் நடக்கும். அதனால் பதவி ஏற்பதுக்கு முன்பாகவே 118 காட்டு அப்படின்னாங்க. ஆனால் 118 காட்ட முடியுமா என்று பார்க்கும்போது காட்ட முடியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வலுவாக ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்கினார். நாம் அதிமுகவுடன் சேர்ந்துக்கிட்டு விஜயை ஆட்சி அமைக்காமல் பண்ண போகிறோம், நம்மளே ஆட்சி கட்டில் ஏற போகிறோம். புதியவர்கள் வந்து ஆட்சி ஆண்டார்கள் என்றால் என்னன்னு தெரியாது. விஜய்க்கும் ஆட்சி ஆளும் அனுபவம் இல்லை, வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆட்சி ஆளும் அனுபவம் இல்லை. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிர்வாகம் என்ன என்பதை சட்டமன்றத்தில் இருந்து பார்க்கட்டும், நம்ம ஆள்வதை பார்த்து கற்றுக்கிட்டோம். அதற்கு பிறகு அவருக்கு பெரும்பான்மை கிடைத்தால் நமக்கு பிறகு அவர் ஆளட்டுமே அப்படின்றதுனால அதிமுகவுக்கு ஆதரவளிக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகின்றார், கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதில் பங்கெடுக்கலாம் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் சிபிஐ மற்றும் சிபிஎம் இவங்க தலைமை பதவியில் முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தினால போயும் எடப்பாடி பழனிசாமியை நாங்களாம் ஆதரிக்க மாட்டோம்டா சாமி, அந்த ஆள் அதிமுகவில் முக்கியத்துவருக்கென்று ஒரு இடமே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அவரை ஆதரிக்கணும்? நீ அதிமுகவும் கூட்டணி என்று சொன்ன பிறகு எங்கள் உடம்புலாம் எரியுது. நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தருகின்றோம், ஆனால் கூட்டணி உங்களோட தான் இருப்போம். மக்கள் பிரச்சனைக்காக, பாஜக எதிர்ப்பதற்காக நாங்கள் ஸ்டாலினுடன் இணைந்து போராடுவோம். ஸ்டாலின் கவலைப்படாத, நாங்கள் வாக்கெடுப்பின் போது நாங்கள் தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிப்போம். ஆனால் கூட்டணி என்கின்ற போது கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் கூட்டணி போட்டு தேர்தலை சந்திப்போம். நாங்கள் சும்மாலாம் சந்திக்க மாட்டோம். ஆனால் இப்போது ஆதரவு மட்டும்தான், கவலைப்படாத ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க. யோ இரியா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கிறேன்னு சொல்றாங்க. எப்படி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு மதிய வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் விஜயை பொறுத்த வரைக்கும் இனிமே போய் எடப்பாடி காலில் விழ முடியாது, அந்த ஆள் காரி துப்பி போடுவான். ஆனால் நம்மளை அரசியலுக்கு கொண்டு வந்தது உதயநிதி ஸ்டாலின் தான். நம்மளை வச்சு படம் எடுத்ததும் உதயநிதி ஸ்டாலின் தான். ரெண்டாவது நம்ம திமுகவுடைய பி டீம் தான். அப்படி இருக்கும்போது ஏதோ குழனுக்கு கோல் கிடைச்ச மாதிரி நம்ம வெற்றியும் பெற்று விட்டோம். அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம பிரிப்போம் என்பதற்காக தான் எப்படி கமலஹாசனை கொண்டு வந்தாங்களோ அப்படி நம்மளை கொண்டு வந்தாங்க திமுக காரங்க. ஆனால் இந்த ஆதவாஜினா என்ன மேஜிக் பண்ணான்னு தெரியல, மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டு தொலைச்சு விட்டாங்க. இப்போ வெற்றி பெற்று விட்டோம். ஏன்டா நானே அரசியல் களத்தில் இறக்கி விட்டேன், என்னையே தோக்கடிச்சிட்டியாடா பாவி அப்படின்னு ஸ்டாலின் கோபமாக தான் சொன்னார். இருந்தாலும் மேஜிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டவே இல்லை. ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். சரி, கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆதரவளிக்க சொல்கிறேன். எங்கள் அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, அந்த வழக்கெல்லாம் நீ நோண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு. ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் மீது இருக்கக்கூடிய வழக்கை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறையை அனுப்புவாங்க. அந்த தருணத்தில் அமலாக்கத்துறை விரும்புகின்ற மாதிரி எங்கள் அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்குக்கு நீ எஃப்ஐஆரை போட்டு அமலாக்கத்துறை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துடாத. அதே மாதிரி எங்கள் அமைச்சர்களை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீ அனுமதி கொடுத்துடாத தயவு செய்து. இந்த மாதிரிலாம் நீ செய்யறதா இருந்துச்சுன்னா நீ வந்து ஆட்சியால் நான் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைக்கிறேன். முக்கியமாக நாங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தோமோ அந்த திட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தணும், அதெல்லாம் கைவிடவே கூடாது. அப்படி என்ன திட்டம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார் ஸ்டாலின்? ஊர் முழுக்க எங்கள் அப்பாவுக்கு செலவு வச்சேன், அப்புறம் எங்கள் அப்பா நினைவு மண்டபத்தை அருமையாக கட்டியிருக்கிறேன், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தினந்தோறும் முறை சொல்லி வைப்பேன், அதோட தயிர் வடை வைப்பேன்,
எங்கள் அப்பா சமாதியில் பூ போட்டு அலங்கரிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கத்து செலவில் தான் செய்யணும். ஏன்னா கலைஞர் பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு விழாவை கொண்டாடுறதுக்கு நாங்களாம் ஆணை போட்டிருக்கோம். இந்த மாதிரிலாம் தொடர்ந்து செய்கிறதா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைக்கிறோம். எங்களோட தான் கூட்டணியில் இருப்பாங்க, ஆனால் உனக்கு ஆதரவு அளிப்பாங்க. ஒரு படத்தில் நம்முடைய விவேக் கிட்ட வந்து கூட இருக்கின்ற காமெடியன்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம் பாஸ் அப்படின்னு. அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருப்பாங்களாம், ஆதரவு தவேக்காவுக்கும். இந்த மாதிரி கூட்டணியை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்குமா? இதுல இருந்தே நல்லா தெரியல. ஸ்டாலின் கிட்ட தான் வந்து விஜய் கெஞ்சி இருக்கிறாரு. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போராட்ட களமா பாஜக எதிர்ப்பா திமுகவுடன் கை கோப்பாங்களாம். ஏதோ திமுக வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருந்தா பாஜகவை அப்படியே அறுத்து தள்ளணும், எதிர்த்து அரசியல் செஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு காரணமாக கடந்த காலங்களில் பாஜக எதிர்த்த மாதிரி இந்த முறை திமுக எதிர்க்காது. அதனால சும்மா ஸ்டாலின் சொன்னாரு, யோ கூட்டணிக்கு போறீங்களோ இல்லையோ, அவன் பெரும்பான்மைக்காக எங்கிட்ட வந்து கெஞ்சி கிடக்குறாயா, எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தார். உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன சொல்லிச்சு? தேர்தலை தாண்டிய உறவு திமுகவுக்கும் எங்களுக்கும் பண்ணாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆச்சு? கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்துக்கிட்டு தவேகா வந்து ஆட்சி கட்டளை ஏற்றுன்றதுக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு தந்திருக்கு. ஆனா விசிகா தான் எப்படியா இருந்தாலும் வெட்டோ குத்தோ விமர்சனங்களோ அதெல்லாம் தாண்டி விஜய்க்கு ஆதரவு தருவாங்க. ஆதரவு வாங்காம விட மாட்டாரு. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் விசிகாவும் ஆதரவு அளிக்கும் என்று நினைச்சோம். ஆனா விசிகாவுக்கு முன்பாகவே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு அளித்திருக்கிறது. சோ இதுல இருந்து தெரியலையா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கென தனி அலுவலகம் கிடையாது. அறிவாலயம் தான் அவங்களுடைய அலுவலகம். அப்படி அறிவாலயத்தை தங்களுடைய அலுவலகமாக காட்டி கட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு திமுக தான். அப்படி திமுகவா இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தவேகாவுக்கு ஆதரவு அளிக்குதுன்னா அப்ப விஜய் மெயின் பாயிண்ட்டை தொட்டுட்டாரு. திமுக என்ன சொல்லுதோ அதை நாங்க செய்யறோம். திமுக எங்க கையெழுத்து போட சொல்லுதோ அங்க கையெழுத்து போடுறோம். யார அதிகாரியை வச்சுக்கணும்னு சொல்றீங்களோ நாங்க அவங்கள வச்சுக்கிறோம். உங்க திட்டம் என்னவோ நடைமுறைப்படுத்த சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்தணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ரகசிய டீல் போட்டுக்கிட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்திருக்கிறது. இப்போ கூட்டணி கட்சிகள் முழுவதுமாக வெளியேறிவிட்டது. இப்போ திமுக அனுப்பி வைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்த மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கணுமே திமுக. ஏயா திமுக தொண்டர்கள் உழைத்தார்கள், திமுக தொண்டர்கள் பணம் கொடுத்தாங்கோ, திமுக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்தினார்கள். மொத்தமே திமுக உழைப்புல உங்க ஆளுங்க வெற்றி பெற்றார்கள். உங்களுக்குலாம் எங்க தொண்டர்கள் இருக்கின்றார்கள்? கம்யூனிஸ்டுகள் தான் தொண்டர்கள் இருக்கின்றார்களா? எங்களுடைய உழைப்புல அறுவடை செய்துவிட்டு விஜய்க்கு ஆதரவு தருவீங்களா? இது முதுகுல குத்துற வேலை இல்லையா அப்படின்னு விசிகாவை விமர்சனம் பண்ணணும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விமர்சனம் பண்ணணும். எதை திமுக விமர்சனம் பண்ண சொல்லு? அப்போ ஸ்டாலின் தானே அனுப்பி வைத்திருக்கின்றாரு. அதனால தானே 118 இடங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் வந்து விசிகாவும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்குது. மொத்தத்தில் 118 எல்லாம் கடந்து தவேகா பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் நாளை காலை 11 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில வந்து பதவியேற்றுக் கொள்ளுகின்றார் முதலமைச்சராக. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை அப்படின்னு கேட்பீங்க. விஜய் அவர்கள் ஏகப்பட்ட அறிவிப்புகளை விட்டிருக்கின்றார். அதுல எந்த கையெழுத்து முதல் கையெழுத்தை போட போறாருன்னு தெரியல. கடந்த காலங்களில் திமுகவுக்கு முட்டு கொடுத்த ஊடகங்கள் அத்தனையும் இன்னைக்கு விஜய்க்காக முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகள் விரைவாக முடிவெடுக்க வேண்டும், திமுக கூட்டணி கட்சிகள் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக விஜய் செய்தியை பிரதானப்படுத்தி பிரேக்கிங் நியூஸா போட்டு ஆதவர்ஜுனா தந்த பணத்தை வாய்க்கரிச்சியா வாங்கிக்கிட்டு உண்மையான செய்திகளை மறைச்சிட்டு இன்னைக்கு விஜயை வச்சே காலத்தை தள்ளிட்டாங்க. பிரேக்கிங் நியூஸா போட்டு தள்ளதுனால இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை காக்க வந்த கடவுளே விஜய் தான். ஸோ அவன் இல்லை என்றால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் அணிமாறி விட்டார்கள். அதனால என்னை பொறுத்த வரைக்கும்
ஏதோ ஒரு ரகசிய அசைன்மெண்ட் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இருக்குது, இல்லைனா விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இருக்குது, இல்லைனா கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்து விட்டு அமைதியா திமுக வேடிக்கை பார்க்குமா? இன்னும் கண்டன அறிக்கை வந்திருக்க வேணாமா? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தது மட்டும் இல்லாம தவேகா பதவியேற்கணும், அதுக்கு ஆளுநர் வழிவகை செய்யணும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் பதவியேற்க வேண்டும். அதனால விரைவாக விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கான வழிமுறையை கையாள வேணும், கடைபிடிக்க வேணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இதுல இருந்து தெரியலையா? கேட்டா நாங்க ஜனநாயகவாதிகள்னு வாங்க, திமுக காரங்க நாங்க ஆளுநருக்கு எதிரானவர்கள்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பிஜேபி எதிர்ப்பாளர்னு சொல்லுவாங்க. ஏயா மேஜிக் நம்பர் 118 இருந்தா தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லுகின்ற போது இந்த கண்டனங்கள் எல்லாம் திமுக கிட்ட இருந்து வரலையே. 118 என்பதை விட பெரும்பான்மை எண்ணிக்கையில் அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கு ஏன் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க கூடாது அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்கலாமே. மொத்தத்துல யாரு காதலித்தா என்ன, நாசமா போன அந்த குடும்பம் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாரு பாருங்க, நம்முடைய நடிகர் தியாகராஜன் புள்ள பிரசாந்த் கிட்ட. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்டாலின். யார் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, எங்க வழக்குகள் நோண்டக்கூடாது, எங்க ஆளுங்கள் சம்பாதிப்பதை தடுக்கக்கூடாது, எங்க அதிகாரிகளை மாற்றக்கூடாது, எங்க திட்டங்களை நீங்க தொடரணும், எங்க அப்பாவுக்கு டெய்லி பூ போடணும், மூன்றாவது எங்க அப்பாவுக்கு சிலையை வச்சிடணும். சிலை வைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாக உயிரோடு இருக்கும் போதே கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தது இந்த தவேகாவில் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தான். இந்த விஜயை பார்க்கும்போது கடந்த காலங்களில் கோல்டு கலர் பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. இப்போ என்னடான்னு கேட்டீங்கன்னா ப்ளூ கலர் பேண்ட், ஆப்பை சற்று, நெத்தியில குங்கும பொட்டு. வழக்கமா அரசியல்ல என்ட்ரி கொடுப்பதற்கு முன்பாக நெத்தியில எப்போதும் குங்கும பொட்டு வச்சிருப்பாரு, இப்பவும் அதே மாதிரி குங்கும பொட்டு வைக்க ஆரம்பித்து விட்டாரு. ஸோ அவங்க தாயார் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, தம்பிய திமுக மாதிரியே இருக்குடா நீ பொட்டு வைக்காம இருந்தீனா, ஏன்னா பேசுறதும் திமுக மாதிரி பேசுற, நடந்துக்கிறதும் திமுக மாதிரியே இருக்குது, அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்று சொல்லிட்டு மீண்டும் திமுகவையே கொண்டு வந்துட்டுமோ அப்படின்னு நினைப்பாங்கடா, அதனால நெத்தியில பொட்டு வச்சுக்கிடா அப்படின்னு சொல்ற மாதிரி முகத்துல மறு வச்சுக்கிட்டு இவர் மாறு வேஷத்துல வந்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல சினிமாவில், அந்த மாதிரி ஸ்டாலினே பொட்டு வச்சுன்னு வந்த மாதிரி இருக்குது. எந்த கொள்கையும் மாற்றம் கிடையாது, எந்த பேச்சும் மாற்றம் கிடையாது. மொத்தத்துல ஆட்சிக்காக கைகோர்த்திருக்கின்றவர்களும் திமுக கிட்ட இருந்து தான் போயிருக்கிறாங்க. ஆனா இது ஸ்டாலினுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நல்லதே கிடையாது. ஏன்னா விஜய் கவனிப்பார் நல்லாவே கூட்டணி கட்சிகளை. அந்த தருணத்துல தேர்தல் நெருக்கத்துல ஸ்டாலினுக்கு கூட்டணியே இல்லாம தனித்து களத்துல நிற்பாரு. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னும் வலிமையா தான் இருக்குது, யாரும் விலகி செல்லல, அதை எடப்பாடி தக்க வைத்துக் கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். இனிமே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கூட்டணியை அமைப்பாரு, நாம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு கனவுல இல்லாம அதிமுகவுக்கு கை கொடுக்காத மண்டலங்கள்ல போய் வேலை பார்க்கலாம். பிஜேபி கிட்ட இருந்து ஒருபோதும் விலகி நிற்கக்கூடாது. ஏன்னா பிஜேபி அனுசரித்து போனோம்னா கண்டிப்பா அதிமுகவும் வளரும், பிஜேபியும் வளரும். ஆனால் பிஜேபியும் அதிமுகவும் ஒருங்கிணைந்து வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக வேண்டும். ஸோ மொத்தத்தில் தவேகா தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் ஆளுநருக்கு எதிராகவும் இன்னும் பல அரசியல் ஆளுமைகளுக்கு எதிராகவும் மிரட்டலுடன் வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நாளைக்கு காலையில் விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்பாகவே மாரிதாஸ் அவர்கள் இந்த தவேகாவுடைய தற்குறிகள் ஆளுநருக்கு மிரட்டல் விட்ட எல்லா விஷயத்தையும் வீடியோவை போட்டிருப்பாரு, நீங்க பார்க்கலாம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆபீஸுக்கு நேரடியாக சென்று நன்றி தெரிவித்திருக்கின்றார். 2 இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆபீஸுக்கு போய் நன்றி தெரிவித்து இருக்கிறார். விசிகாவும் ஆதரவு தெரிவித்து இருப்பதனால விசிகாவுடைய அலுவலகத்துக்கு செல்வார் என்று நினைக்கின்றேன், காங்கிரஸ் அலுவலகத்துக்கும் செல்வார் என்று நினைக்கின்றேன். இந்த விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராட்டமே நடத்தியிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் என்பது வன்முறையிலும் முடிந்திருக்கிறது. மயிலாடுதுறை என்று தான் நினைக்கின்றேன் நான். அங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை திமுக காரங்க தாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி அடி உத எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்காரன் தவேகாவுக்காக பட்டிருக்கிறானுங்க. அதனால காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கும் போய் விஜய் அவர்கள் நேரடியாக நன்றி சொன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, விஜய்க்கு 118 விட அதிகமான எண்ணிக்கையில் பெரும்பான்மை கிடைச்சிருக்கிறது. இனிமே கையெழுத்து போட வேண்டியதுதான். இனிமே தமிழகத்துல தேனாரும் பாலாரும் ஓடும். ஜோசப் விஜய் தமிழகத்துல மத மாற்றத்தை ஊக்குவிப்பாரா? உங்க பதிலுடன் நான் இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கீழே தாங்க. நன்றி.